வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் உதித்து சேவல் கூவி இனிய காலை பொழுதை அது துவங்கி வைக்கும். அதுபோல் நமக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே சூடாக ஒரு டீயோ காஃபியோ போட்டு அதில் பன்னு நினச்சி சாப்பிட்டா காலையில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப தெம்பாகவும் தைரியமாகவும் இருக்கும், டயர்டும் ஆகாது. அப்படிப்பட்ட பன்னு நம்ம இந்த பீரியடில், அதாவது லாக்டவுன் பீரியடில் கிடைக்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது. பேக்கரியோ டீ கடையோ எல்லாமே மூடி இருக்குது. நமக்கு பன்னு சாப்பிடணும். அதுக்கு நம்ம வீட்டிலே பேக்கரி மாஸ்டர் சொன்ன ரகசியப்படி ரொம்ப ஈஸியாகவும் எளிமையான முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப குண்டு குண்டாக பஞ்சான சூப்பரான பன் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தயவு செய்து வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எப்படி ஈஸியாக பன்னு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர்றேங்க. இதுக்கு நம்ம எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ இது மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் மைதாவை சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு, அதாவது உடனடியாக டக்குன்னு ரெடி ஆகக்கூடிய ஈஸ்ட்டு, இது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை பால்லையோ சூடான பால்லையோ தண்ணிலையோ கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் வச்சுருப்பாங்க, அது ஆக்டிவேட் ஆகணுங்கிறக்காக. இது நம்ம ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் சேர்த்தா போதும். இதுக்கு வெண்ணெய் சேர்க்க தேவையில்லை, நெய் சேர்க்க தேவையில்லை, முட்டை சேர்க்க தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஈவனாக எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம போட்டிருக்க ஈஸ்ட்டு, சுகர், சால்ட்டு, எண்ணெய் இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருச்சுங்க. ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரோட்டாவுக்கு மாவு பிசைகிற மாதிரி தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு திக்கான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. மாவு பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் உறிஞ்சி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையணும். இது இந்த பண்ணை ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக்கரி மாஸ்டர் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னுடைய கசின். அவங்கள கூப்பிட்டு தான் நான் பண்ணை ரெடி பண்ண சொன்னேன். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீட்டில் எப்படி ஈஸியாக பன் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ணலான்னு எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக பன் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்குங்க. மாவு நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நல்லா மடக்கி மடக்கி விட்டு இதை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டுகிட்டு வந்துடலாங்க. நம்ம போட்டிருக்க அளவை விட ஈஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால நம்ம ஒரு பங்கு அளவு வச்சோம்னு சொன்னாக்க இது 3 மடங்கு நல்லா உப்பி நல்லா பெருசாக வருங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 மணி நேரம் நமக்கு தேவைப்படுங்க. இதை மாவை நம்ம ரெடி பண்ணி இதை ஒரு மூடியை நல்ல ஒரு அகலமான நல்ல கப்புன்னு நல்ல உள்ளடங்க நல்ல கச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு மூடி மூடி வச்சிட்டோன்னு சொன்னாக்க 1.5 மணி நேரம் சென்று நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாக்க நல்லா டபுளாக இருங்க.
பாருங்கள், நல்லா நம்ம போட்டிருக்க அளவை விட நல்ல ட்ரிபிள் மடங்கு பெருசாகிருச்சுங்க. நல்லா பாருங்கள், இந்த மாவை தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். அதை மறுபடியும் எடுத்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ அதிலேருந்து ஒரு பகுதியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து இது போல் ரவுண்டாக வந்து உருட்டிக்கலாம். பாருங்கள், இது உள்ளடங்க இப்படி வந்து மடக்கி மடக்கி உருட்டணும். அப்போ தான் வந்து கிராக் இல்லாமல் இருக்கும். எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய், அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துட்டு அதை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் எண்ணெய் சேர்த்தோம்னு சொன்னாக்க. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவுலேருந்து ஒவ்வொரு உருண்டைகளாக இது போல் ரெடி பண்ணி நம்ம வந்து ஃபுல்லும் வந்து சுற்றி வச்சிடலாங்க. உங்கள் கடாயை பொறுத்த அளவு வந்து நீங்கள் உருண்டை உருட்டி வச்சுக்கலாங்க. நம்மக்கிட்ட எந்த அளவு கடாய் இருக்கோ அது போல் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுறணுங்க. கடாயில் சேர்த்துட்டு அது இதை விட இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகுங்க. 1/2 மணி நேரம் டு 3/4 மணி நேரம் வந்து இது அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. வாவ், சூப்பராக பன் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாவை பிசைஞ்சு கரெக்டாக வந்து 1.5 மணி நேரம் புளிக்க வச்சோம். மறுபடியும் அதை வந்து உருட்டி இது போல் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி கடாயில் வந்து சேர்த்து கரெக்டாக 3/4 மணி நேரம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அடுப்பில் வைக்காமல் மாவு வந்து இப்போ நல்லா உப்பி தயாராகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக கிடக்கிற தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பன் மாவை கொண்டு போய் நம்ம வச்சிடணுங்க. அதில் வச்சுட்டு இதில் வந்து ஹையில் வச்சிடாதீங்க, ரொம்ப சிம்லையும் வச்சிடாதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இதை கரெக்டாக வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணுங்க. மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடாதீங்க. இடையில அது வந்து காற்று வந்து ஃபார்ம் ஆகி அதை வந்து உப்ப விடாமல் பண்ணிடுமாங்க. அதனால நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நல்லா பன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்ல குண்டு குண்டாக சாஃப்டான பன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டிலே ரொம்ப எளிமையான முறையில் டக்குன்னு நினச்ச நேரத்தில் இது போல் வந்து பன் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க. இதுக்காக நம்ம வந்து பேக்கரிக்கோ டீ கடைக்கோ போக தேவையில்லை. வீட்டிலே ரொம்ப எளிமையான முறையில் வந்து பன் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. நமக்கு வந்து பன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு வந்து மேல் சைடு வந்து நல்ல ப்ரௌன் கலர் வரணும்னா மறுபடியும் கடாயை வந்து சூடு பண்ணி மேல் சைடு வந்து வச்சிங்கன்னு சொன்னாக்க ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்ல மேல் சைடும் நல்லா ப்ரௌன் கலர் வந்துடும். இல்லை ஒயிட்டாகவே எனக்கு பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படியே வந்து சர்வ் பண்ணலாங்க. இது போல் நீங்களும் வந்து வீட்டில் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லா புகழும் இறைவனுக்கு.